வணக்கம் மக்களே, வெல்கம் டு கீரிபல சேனல். பவித்ரா விக்கடா என்னடா சொல்ற கீரி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஆச்சரியத்தோட உள்ள வரீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது எப்படி ஏன் நடக்குது, எப்படி நடந்துச்சு, ஏற்கனவே ஜாக்லின் போனது எங்களால் ஏற்றுக்க முடியல, என்னடா சும்மா சும்மா வெயிட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கோவத்தோட வரலாம். அதுக்கான பதில் தான் இந்த வீடியோல இருக்கு. ஸோ முத்துக்குமரன் ஃபேன்ஸ் என்ன அவங்களுக்கு எதுக்கு எங்களையும் கூப்பிடுறீங்க அப்படின்னா, இதுதான் ஃபைனல் டே, மறந்துடாதீங்க. இன்னைக்கு வர ஒவ்வொரு வீடியோவும் தரமாக இருக்கும். ஸோ மறக்காம டோன்ட் மிஸ் இட். ஓகே, முத்துக்குமரன் வந்து ஓட்டு போடுங்க. நீங்கள் ஃப்ரைடே விட்டுறாதீங்க. ஹியூஜ் 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 ஓட்ஸில் வந்து நம்ம வந்து வின் பண்ணணும். பயங்கரமாக போயிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு இன்னும் பயங்கரமாக ஓட்டுங்கிறது வேணும். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, கமெண்ட்டில் நான் பின்னோட கமெண்ட்டில் வைக்கிறேன். ஸோ மிஸ்டு கால் நம்பருக்கு உடனே வந்து கால் பண்ணிடுங்க. ஆட்சாலையும் ஓட்டு போட்டிருக்கீங்க, விட்டுறாதீங்க. என்னோட முடியுதுப்பா. அதே மாதிரி கமெண்ட்டு நம்ம ஃபுல்லாக நம்ம ஆளுங்க தான் இருக்கணும். முத்துக்குமரன் அப்படிங்கிற கமெண்ட்டு போட்டாலே போதும். ஒவ்வொரு அடி இண்டிவிஜுவலாக நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 1000 லைக்கும் 1000 கமெண்ட்டும் கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முத்துக்குமரன் ஃபேன்ஸ், முத்து ஆர்மிஸ் அத்தனை பேரும் ஒரே இடத்துல இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். பவித்ரா ஏன் எவிக்ட் ஆனாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு நான் உள்ள வரதுக்கு என்னன்னா, இப்போ நேற்று ஜாக்லின் வந்து எவிக்ட் பண்ணாங்க. அது வந்து மிட் வீக் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆக்சுவலாக இன்னொரு மிட் வீக் எவிக்ஷன் இருக்குன்னா இல்லை. இது எப்படி நடக்க போகுது இந்த எவிக்ஷன்னா, டாப் 5 ஓகேவா, இவங்க தான் டாப் 5. இவங்களுக்கு ஏவியெல்லாம் போட்டு காட்டுறாங்க, இது எல்லாம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு எவிக்ஷன் நடக்கும். இந்த எவிக்ஷன் எப்போனா நாளைக்கு. அது எப்படி ப்ரோ உனக்கு முப்பே தெரியும்னா, இந்த ஓட்டிங் ஆர்டர் இருக்குல்ல, ஸோ அதன்படி தான் வந்து வெளில அனுப்புவாங்க. அப்படி பார்க்கும்போது பவித்ரா லோவில் இருக்காங்க. அன்அஃபிஷியல் வச்சு சொல்றியா ப்ரோ அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அஃபிஷியலாகவும் சில சோர்ஸை சொல்லும் போது நான் இப்போ தான் அஃபிஷியலை நம்ப மாட்டேன். பட் இதுதான் நடக்கும், இது ஃபார்மெட் அப்படிதான். அப்படிங்கும்போது பவித்ராவை 5வது இடத்துல வச்சு அவங்கள முதல்ல வெளில கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாராச்சும் உள்ள அனுப்புவாங்க. ஓகேவா, கெஸ்ட் யாராச்சும் உள்ள அனுப்பிட்டு அவங்க வந்து வெளியில கூட்டு வந்துருவாங்க. இது நாளைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் மேல நடக்கும். ப்ரோ அப்போ இது லைவ்ல வருமா, சனிக்கிழமை ரெட்டியா இருக்கணாங்க அப்படின்னா அதுதான் இங்கே கிடையாது. நாளைக்கு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஹாட் ஸ்டார்ல லைவ் இருக்காது, எங்கேயுமே இருக்காது. இருக்காதான் நம்புறேன், இருக்காது. ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இருங்க. நம்ம சேனல் லைவ் நாளைக்கு இருக்கும். நாளைக்கு வீடியோ எல்லாம் தரமாக இருக்கும். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். சும்மா அப்படி இருக்கும் 8 வயதில். ஸோ அதனால தான் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அண்ட் அதனால பவித்ராவை 5வது இடத்துலேருந்து தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போ ஆனால் பவித்ராவுக்கு நல்லா ஓட்டு விழலாம் ஃப்ரைடேல. ஏன்னா அவங்க நல்லா எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஜாக்லின் ஒரு பாண்டிங்கில் இருந்திருக்காங்க. ஸோ வாய்ப்புகள் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரயான் கொஞ்சம் லீடிங்கில் இருக்கான், விஷால் லீடிங்கில் இருக்கும்போது கஷ்டம்தான். ஸோ பவித்ரா டாப் 5 வந்ததே பெருசு. அவங்களோட எஃபர்ட்ஸும் போட்டிருக்காங்க, இல்லைன்னா சொல்லவே முடியாது. ஏன்னா கம்பேர் பண்ணும்போது யாரு சும்மா சவுண்டாக கம்பேர் பண்ணும்போது பவித்ரா எவ்வளோ மேல். ஏன்னா அத்தனை டாஸ்க் பணம் போட்டு எடுத்து வந்துருக்காங்க. ராஜாராணி டாஸ்கில் அந்த வயசான கிளவி மாதிரிலாம் ஒன்று இந்த முதுகு குனியை வச்சு பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கூணு மாதிரி வச்சுக்கிட்டு பண்ணுறது அப்படி பண்ணாங்க. அண்ட் இப்போ செங்கலா டாஸ்க், பொம்மை டாஸ்க், இஸ் பிரில்லியன்ட் கேமர். ஓகே, ஐ மீன் ஒரு இடத்துல ஒரு விஷயத்த பேச தான் வரலே தவிர, வரல மீன்ஸ் எப்படி சொல்றது, ஒரு டேக்கிள் பண்றது, ஒரு ஃபைட்னா ஒரு பாயிண்ட்டை வைக்கிறது, ஒரு நாமினேஷன், அங்கே மட்டும்தான் பவித்ரா சொதப்பல்ஸ்கள் இருக்கு தவிர அதர்வைஸ் இஸ் வெரி 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 போல்டு கேர்ள் அண்ட் வெரி சின்சியர் கேமர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஜாக்குக்கு அப்புறம் அந்த வீட்டில் கேமர் சூப்பரான ஒரு கேர்ள்ஸில் பார்த்தீங்கன்னா மஞ்சரி, ஜாக்லின், அதுக்கப்புறம் வந்து பவித்ரா சொல்லலாம். சூப்பராக விளாண்டாங்க. அதனால அது இந்த சும்மா வந்து பவித்ரா உள்ள இருக்குன்னு சொல்லாதீங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு விஷால் சௌந்தர்யா விட அந்த டாப் 5ல வந்து ரொம்ப எலிஜிபிளா இருக்கிறது முத்துக்குமரனுக்கு அப்புறம் அது வந்து பவித்ரா நான் சொல்லுவேன். என்ன பொறுத்த இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ உங்களுக்கு மாறலாம். ஸோ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஆமா ப்ரோ கரெக்டாக தான் இருக்குது, அப்போ டிசர்வ் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நான் சொன்ன லைக்ஸ். முத்துக்குமரன் இன்னைக்கு ஒரு நாள் தான், இன்னைக்கு ஒரு நாள் எங்கே இருந்தாலும் யார்ட்டையும் ஒரு ஃபோனை வாங்கி ஹாட் ஸ்டாரில் இன்னும் ஒரு மிஸ்டு காலை கொடுத்து கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் அப்புறம் முடிஞ்சு அப்புறம் ஃப்ரீ தான். நம்ம நாளைக்கு செலிப்ரேஷன் மோட் தான். நாளைலேருந்து ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை அந்த ஒரு ஃபீலிங்கே ஒரு வாரத்துக்கு இருக்கும். ஜமாய பண்ணலாம் அப்படின்னு தான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து இன்னொன்று சொல்லிக்கிறேன், நாளைக்கு வந்து எடுத்தோடனே சௌந்தர்யா வின்னர் அப்படின்னு சொல்லி வரும். அதெல்லாம் ஃபுல்லாக ரூமரு. அதெல்லாம் நம்பிக்கிட்டு அப்புறம் மனம் உடஞ்சி ப்ரோ கமெண்ட்ல ப்ரோ என்ன ப்ரோ அப்படி அப்பெல்லாம் வரக்கூடாது. நம்ம யாரு எம்கே ஃபேன்ஸ் அப்படி கெத்தா அப்படி கம்பீரமா அப்படி நம்பிக்கையோட இருக்கணும். ஸோ கண்டிப்பாக நம்பிக்கையோட இருக்கேன். ஆனால் இந்த எவிக்ஷன் பற்றி இப்படி ஒன்று நடந்தால் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லி விடுங்க. ஐ நீட் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் யுவர் லைக்ஸ். ஓகே, ஸோ யூனிட்டியாக இருப்போம். ஸோ ஸ்டே வித் கீரிபல சேனல். நான் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான அப்டேட்டோட சூப்பரான லைவோட உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுடைய உங்களுக்கு கீரிபல பை. சி யூ அகைன்.